ஒரு அழகான ஊரில் தக்காளி, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் என்று 4 காய்கறி நண்பர்கள் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அவர்களில் தக்காளி மிகவும் அழகாக இருந்தது. அதன் கன்னங்கள் பளபளவென்று ஜொலித்துக் கொண்டிருக்கும். அது அழகாக மட்டுமல்ல, மிகவும் பலசாலியாகவும் இருந்தது. ஒரு நாள் வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் மூவரும் தக்காளியை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தனர். நம்ம தக்காளி மிகவும் நல்லதும் பலசாலியும்தான் என்று அவர்கள் மகிழ்ச்சியாக பேசினர். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதே அருகிலிருந்த 2 எலிகள் மறைந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தன. அந்த எலிகள் ஒன்றுக்கொன்று, இந்த தக்காளி ரொம்ப சுவையாக இருக்கும் போல, எப்படியாவது அதை பிடித்து சாப்பிட வேண்டும் என்று திட்டம் போட்டன. அன்று இரவு தக்காளி தன் வீட்டிலுள்ள கட்டிலில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த 2 எலிகளும் மெதுவாக வீட்டுக்குள் நுழைந்தன. அவை தக்காளியை பார்த்து, இத கட்டிலோடே தூக்கிக் கொண்டு போய்விடலாம் என்று முடிவு செய்தன. பின்னர் 2ம் சேர்ந்து கட்டிலை தூக்க முயன்றன. கட்டில் மிகவும் கனமாக இருந்தாலும் மிகுந்த கஷ்டப்பட்டு அதை தூக்கிக் கொண்டு தங்கள் வீட்டிற்கு எடுத்துச் சென்றன. அங்கு தக்காளியை ஒரு சங்கிலியால் கட்டிவிட்டு வெளியே சென்றன. சில நேரம் கழித்து தக்காளி கண் திறந்தது. தான் சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பதை பார்த்ததும் அது மிகவும் அதிர்ச்சி அடைந்தது. ஆனால் அந்த தக்காளி மிகவும் பலசாலி. அது தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த சங்கிலியை உடைத்தது. உடனே அங்கிருந்து தப்பித்து தன் நண்பர்களிடம் ஓடிச் சென்றது. நடந்த எல்லாவற்றையும் தன் நண்பர்களிடம் கூறியது. இதை கேட்ட நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த 2 எலிகளை தேடிச் சென்றனர். பின்னர் 4 காய்கறி நண்பர்களும் சேர்ந்து அந்த எலிகளை பிடித்து நன்றாக பாடம் கற்றுக் கொடுத்தனர். அடி வாங்கிய அந்த எலிகள் வலியால் அழுது கொண்டு அங்கிருந்து ஓடிப்போனது. அப்போதுதான் அந்த எலிகளுக்கு ஒரு உண்மை புரிந்தது. நண்பர்கள் ஒன்றாக இருந்தால் யாராலும் அவர்களை தோற்கடிக்க முடியாது. கதை நெறி: ஒற்றுமை இருந்தால் எந்த பிரச்சனையையும் வெல்ல முடியும்.